அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பார்வதியம்மன் கோவிலில் உள்ள 150 ஆண்டுகால ஆலமரம் முழுமையாக அகற்றப்பட மாட்டாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை உறுதியளித்திருக்கிறது. பார்வதியம்மன் கோவிலில் 17,30,000 செலவில் திருப்பணிகள் செய்ய உள்ளதாக அறநிலையத்துறை அறிவித்திருந்தது. கோவிலில் உள்ள பழைய ஆலமரத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதே பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிலையில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பார்வதியம்மன் கோவிலில் உள்ள 150 ஆண்டுகால ஆலமரம் முழுமையாக அகற்றப்பட மாட்டாது என்று இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கிறது. புதிய கோவிலை கட்ட மரத்தின் குறிப்பிட்ட பகுதி மட்டுமே அகற்றப்படும் என்றும் அறநிலையத்துறை தெரிவித்திருக்கிறது. மரம் அழியாமல் இருக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாக அறநிலையத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.